ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த மாதத்தோட கடைசி இறுதி 2 நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். இத்தனை நாட்கள் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். நம்மளோட ஆராதனையை பார்க்க பரலோகமே இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் நல்ல விசுவாசத்தோடு நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வேண்டும் என்ற பாடலை பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வந்திருக்கிற எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே, எங்க வாழ்க்கைய நன்மையினாலே நிரப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடலாமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று. நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி சொல்லி உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை பாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லலாமா? கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் வார்த்தையினால சொன்னதெல்லாம் கரங்களினால நிறைவேற்றி முடித்து விட்டார். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உயிருள்ளவரே, உம் ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு நாளும் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நம்மோடு கூட வந்தார். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். நல்ல கையை தட்டி சொல்லலாமா? ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? வெட்கப்பட்ட இந்த தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் மாற்றி விட்டார். சேர்ந்து சொல்லுவோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, குறையாமல் காத்திடும் நல்லவரே. வந்திருக்கிற எல்லாரும் வாய்களை சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே.
செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு சுகத்தோட பலத்தோடு வைத்தீரே உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் எங்க மத்தியில மரித்து போனாலோ ஆண்டவரே நீர் எங்களை ஜீவனோடு பாதுகாத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே அது பெரியது. வந்திருக்கிற எல்லாரும் சொல்லலாமா, நீங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் தேவன் இந்த நாள் உயிரோடு வைத்திருக்கிறார் என்ற ஒரு நன்றி இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? வந்திருக்கிற எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்ட நாட்களில இந்த நாளில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எங்களை உயர்த்தி வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே இத்தனை நாட்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று தெரியாது ஆண்டவரே, இந்த கடைசி 2 நாட்கள்லையாவது வாஞ்சையோடு உமக்காக ஜீவிக்க உதவி செய்யும் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கேட்போமா? ஆண்டவரே என்னை நிரப்புவீராக, உடைய ஆவியை என் மேல ஊற்றுவீராக, உடைய எண்ணெய் அபிஷேகத்தை என்னோட சிரசின் மேல இந்த நாளில் ஊற்றுவீராக என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களோட சிரசின் மேல அவரோட அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல முழு பலத்தோட கேட்போமா? ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் உம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடும். எல்லாரும் சொல்லலாமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, என்னை உயிரோடு எழ செய்வீராக. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? முன்மாரியாக பொழிந்திட்ட அந்த ஆவியை இன்று பின்மாரியாக பொழிந்திட செய்வீராக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முழு பலத்தோட கேட்போமா? பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று தேவமைந்தன் இயேசுவே, தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. எல்லாரும் அறிக்கையிடுவோமா? தேவமைந்தன் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழித்தோடும் நீச்சலான மூழ்கியே நேசரத்தின் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தேர்ந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை. ஆண்டவரே எங்களோட ஆவியை உயிர்ப்பிப்பீராக. மரித்து போயிருக்கிற இந்த ஆவியை உயிரோடு எட செய்வீராக என்று சொல்ல எல்லாரும் கேட்போமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே ஜெபத்துல தரித்திருக்க, இது உலகத்துல சாட்சியாக நிறுத்த உதவி செய்வீராக. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் பொழிந்தோடும். எல்லாரும் சொல்லுவோமா? நிச்சலான மூழ்கியே நேசரத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தேர்ந்திடும். கரைகளை தட்டி சொல்லுவோமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா.
ஹalleluya. தேவனோட ஆவி இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம். தேவ புத்திரர் என்ன முத்திரை போடும். ஒரு மனதோடு எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம். ஆண்டவரே உம்மையை உயர்த்துகிறோம். என்னை அபிஷேகமே என்னையே நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் பறிந்தோடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீச்சலால மூழ்கி நேசராத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தேர்ந்திடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எல்லாரும் கண்களை மூடி கேட்போமா? ஆவியானவரே இந்த இடத்துல நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வந்திருக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? ஆவியானவரே இந்த காலை வேளையில எங்களோட கட்டுகளை, எங்களோட சோர்வுகள், எங்களோட பலவீனங்கள், எங்களோட நோய்களை, எங்களோட சாபங்களை உடைக்க கடந்து வருவீராக. தேவ ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோட ஆவியானவரே எங்கள் மீது உடைய சிரசை வைப்பீராக, எங்களை நிரப்புவீராக. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார். ஒரு காற்றாக, ஒரு நதியாக, ஒரு அலையாக, ஜீவ அப்பமாக தேவ மைந்தன் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஒரு Vidura kashakali diri diri ya ba 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 ba. Ori harandere kashakari diri diri ya ba 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 ba. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஒரு மனதோட நாங்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே மேல் வீட்டு அறையில இறங்கின அதே தேவ ஆவியானவர் இந்த நாளில நம் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். மகிமையின் மேகமாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் அவரை கண்ணால பார்க்க முடியலனாலும் அவரை உணர முடியும். வந்திருக்கிற எல்லாரும் ஆவியானவரே ஒரு காற்றை போல ஆண்டவரே நாங்கள் அதை பார்க்காவிட்டாலும் எப்படி உணர்கிறோமோ அதை போல எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஒரு காற்றாக நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி தேவ ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, எங்களை தொடுவீராக, ஆண்டவரை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. சோர்வோடு வந்திருக்கிற எல்லாரும், கேள்வியோடு வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த நாளில் தேவன் ஒரு பதிலை தரப்போகிறார். வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தாண்டவரே உண்மை அறியாமல் இந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் எங்களை தேடி வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒரு எபினேசராக இந்நாள் வரையிலும் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எளியவர்களாக இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து பெயர் சொல்லி அழைத்தீரே. ஒரு சாதாரண மனிதனாகி என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அவருடைய கிருபை அது பெரியது. நம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய சுத்த கிருபை. வந்திருக்கிற எல்லாரும் தேவனை ஆராதிப்போமா? வந்திருக்கிற எல்லாரும் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? வழி தெரியாமல் இருளான நேரத்துல என் வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்து என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை உயர்த்தி நீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராத. எல்லாரும் சொல்லுவோமா? துணையாளரே ஆராதனை,
கண்ணோக்கி பார்த்தீரியா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா? பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா? எல்லாரும் சொல்லுவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே. அறிக்கையிடுவோம். உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீ. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை. வந்திருக்கிற எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நான் மறப்பேனோ உமது அன்பை, உம்முடைய பாதத்தில மண்ணை இடுகிறேன் ஆண்டவரே. நம்மளை தாழ்த்தி சொல்லுவோமா? பாதத்திலே நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை நீ கரங்களை அசைத்து சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. எல்லாரும் வாய்களை திருப்பி சொல்லுவோமா? இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்துல, வழியே தெரியாம அலந்து திரிந்த நேரத்துல, மறந்தீரோ என்று அழுதேனையா, மறந்தீரோ. எத்தனை நாள் ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்ட நேரத்துல, உன்னை நான் மறப்பேனோ என்று சொல்லி நம்மை அணைத்த தேவன் அவர். மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேடும் பாதத்திலே, மண்டியிடுவேடும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? எபினேசரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேடும் பாதத்திலே, மண்டியிடுவேடும் பாதத்திலே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உம்முடைய அன்பை ஒரு நாளும் மறக்க மாட்டோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியாது. எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், எத்தனையோ மன வேதனைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. சின்ன வயசுல அழும் பொழுதெல்லாம் எப்படி அப்பா வந்து தூக்கி எடுத்து கண்ணீரை துடைக்கிறாரோ அதே போல ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மை நடத்தினார். அல்லேலூயா.
ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆண்டவரே இந்த வருஷத்தின் துவக்க நாளிலிருந்து இந்த நாள் வரை அப்பாவாக அம்மாவாக என்னோடு கூட இருந்து நான் கீழே விழும்பொழுதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தீங்களேப்பா. தனிமையிலே கதறும் பொழுது துணையாக வந்தீரே அப்பா. ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீரே அப்பா. பலவீன நேரத்திலே என்னை பலப்படுத்தினீரே, சுகவீன நேரத்திலே சுகப்படுத்தினீரே, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கைகளை தட்டி ஒரு முறை கூட அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஹல்லேலூயா ஒரு புதிய பலத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல, உம்முடைய பலன் எங்களை நடத்தி வந்திருக்கிறதப்பா. நீர் எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் இந்த தூரத்தை கடந்து வந்திருக்க முடியாது ஆண்டவரே. நாம் கடந்து வந்த பிரச்சனைகளில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் அந்த பிரச்சனையில் மனம் தளர்ந்து மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் இவ்வளவு தூரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனியும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே, நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். கைகளை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்தி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். அப்பா எங்கோ வாழ்ந்தேன், உம்மை அறியாமல் அலைந்தேன், ஆனால் என் நேசர் என்னை தேடி வந்தீரே. ஓ ஹல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறினீரே. உமக்கு நன்றி அப்பா. கைகளை அசைத்து நன்றி சொல்வோமா? நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? தாழ்மையில் இருந்தேன், நடக்க முடியவில்லை என்று தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். மகனே மகளே, நீ கலங்காதே, நான் இருக்கிறேன் என்று நம் கண்ணீரை துடைத்து கரம் பற்றி இதுவரை நடத்தினாரே. எத்தனை நல்ல தகப்பன். எல்லாரும் கைகளை அசைத்து நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை
உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே, சேறு போன்ற பாவத்திலே விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நமக்காக சிலுவையிலே கல்வாரியில் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை அணைத்து கொண்டாரே. எல்லாரும் கரங்களை அசைத்து நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. வலது கரத்தை இதயத்தின் மேல் வைத்து இடது கரத்தை உயர்த்தி எல்லாரும் தலைகளை உயர்த்தி நன்றி அப்பா என்று சொல்லி அப்பாவை பார்த்து சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. சகோதரிகள் மாத்திரம் நன்றி. சகோதரர்கள் மாத்திரம் நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை கூட நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு. ஆமென். கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மன நிறைவோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். புதிய வருடத்தை குறித்து உங்கள் உள்ளத்திலே வாஞ்சைகள் இருக்கும் என்றால், தேவைகள் இருக்கும் என்றால் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு தகப்பனாக தாயாக எங்களை கரம் பிடித்து நடத்தினீர். பொல்லாத சத்துரு எத்தனையோ சோதனைகளை கொண்டு வந்த போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்தீர், அரணாக இருந்தீர், கண்மலையாக இருந்தீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே பல தேவைகளோடு உடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவரே நீர் காண்கிறீர் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. வருகிற 2025 வருடம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய், நிறைவின் வருடமாய் காணப்படுவதாக. விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஒரு ஏழை, அவன் மிகுந்த வேதனையோடு கூட வழியில நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போ அந்த கடவுளே, கடன் பாரம் தாங்கல, என் வாழ்க்கையில இந்த கடன்ல இருந்து நான் எப்பதான் மீண்டு வருவேன், எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வரும்பொழுது ஒரு ஆற்று ஓரத்திலே வந்து அதன் கரையில் உட்கார்ந்தான். கரையில நிறைய கற்கள், என்ன இந்த கற்கள் எல்லாம் வித்தியாசமா பலபலன்னு இருக்குதுன்னு சொல்லி அந்த கற்களை எடுத்து தண்ணீரிலே வீசி எரிந்து கொண்டு இருந்தான். அது கொஞ்சம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த மினுமினுப்பா இருக்கிற கற்கள் தண்ணீரில் வீசி எறியும் பொழுது அது தண்ணீரில் அலைகளை உருவாக்குவது சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒவ்வொரு கல்லா எடுத்து வீசி விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக ஒரு வைர வியாபாரி வந்தார்.
வந்த பொழுது அவன் கையில் இருக்கிற கல்லை பார்த்து, இந்த கல் வித்தியாசமா இருக்கிறதே, என்னிடத்தில் காண்பி என்று சொல்லி அந்த கல்லை வாங்கி பார்த்தபொழுது சொன்னார், எப்பா இது சாதாரண கல் அல்ல, இது ஒரு வைரக்கல் என்று சொன்னார். அவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. வைரக்கல்லா? இதனுடைய மதிப்பு என்ன? ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கற்கள், எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டார். கடைசியாக ஒரே ஒரு கல் தான் இருந்தது. அந்த கல்லை கொடுத்து அவன் பணத்தை பெற்று கடனெல்லாம் அடைச்சான். போகிற வழியில் சந்தோஷமாக போனானா? போகலை. கடவுளே, நீ கொடுத்த வைரக்கல்லெல்லாம் தூக்கி தண்ணியில் போட்டேனே, அந்த கல்லெல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு நான் எங்கள் ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருப்பேனே, தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தத்தோடு போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, உலக மனிதனுக்கு பணம் இதுதான் வாழ்க்கையில் முக்கியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நேரம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வைரம். அல்லேலூயா. அதனால்தான் காலம் கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றது. அப்போ உலக மனிதனுக்கு நேரம் என்பது பணம். 1 மணி நேரத்தில் நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அப்படிதான் பிஸ்னஸ் பீப்புள் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரம் என்பது ஜீவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் மிக முக்கியமான நோக்கம், நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நின்றாலும் அமர்ந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்து அவரை நாம் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலிலே நாம் உருவாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு புதிய நாளை கொடுக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு மலர் போல. அந்த மலரை நுகர்ந்து சந்தோஷப்படுவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதை கசக்கி பிழிந்து தூக்கி எறிவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. 2024 365 மலர்களை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்தார். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அழுது அதை கசக்கி போட்டீங்களா, அல்லது ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தினீர்களா? 2024 அந்த வைரங்கள் எல்லாம் தூக்கி வீணா நீங்க தண்ணியில போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வீணடித்திருக்கலாம். ஆனால் வருகிற 2025 வருடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஒவ்வொரு நாளையும் தேவனுக்காக பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்படு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Prepare for the new year. புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடந்த நாட்களிலே நாட்களை வீணடித்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அழுது கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் சமூகத்தில் வீணடித்திருக்கலாம். ஆனால் வருகிற புதிய ஆண்டை ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். வேதத்திலே சங்கீதங்கள் என்றால் நம்ம உடனே தாவீது தான் நமக்கு ஞாபகம் வரும். சங்கீதக்காரன் என்றால் தாவீது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் மோசேயும் சங்கீதத்தில் பாடல்களை எழுதியிருக்கிறார். சங்கீதத்திலே 90வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம். வேதத்தை அடிக்கடி வாசிக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். 90வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம். அந்த சங்கீதத்தின் கீழே பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க வீட்டுக்கு போய் அந்த முழு சங்கீதத்தையும் வாசிங்க. இப்ப நாம 10, 11, 12 3 வசனங்களை மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை சகோதரிகளும், 11வது வசனத்தை சகோதரர்களும், 12வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 728வது பக்கத்திலே Psalms 90 verses 10 to 12. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 10 முதல் 12 வசனங்கள் வரை. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். சகோதரர்கள் 11வது வசனத்தை வாசியுங்க. உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? 12வது வசனம் தான் நமக்கு ஆதார வசனம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வாசியுங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாவீது அங்கே மோசே சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்பதை அறிந்து
அதை நாங்கள் வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்த அந்த நாட்களை என்ன கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று இங்கே மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடந்த நாட்களில் நாம் நாட்களை வீணடித்திருப்போம் என்றால் ஞானம் இல்லாமல் நாம் அதை செய்திருக்கிறோம். ஆனால் வருகிற புதிய வருடத்திலே ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். 3 கடமைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 கடமைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு புது வருடத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் நாட்களை என்னும் அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். நாட்களை என்னும் அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். நாம் வாசித்த 90வது சங்கீதம் 12வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை அந்த ஸ்கிரீன்ல வந்திருக்கிறது, எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பல நேரங்கள்ல நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியாமல் இருக்கிறோம். நீங்க ஜப்பான்ல போனீங்கன்னா எனக்கு டைம் போதலை அப்படின்னுவான், எனக்கு 24 hours போதலை அப்படின்னுவான். ஆனால் நம்ம ஊரில் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு நேரமே போகலை, டைமே போகலை, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் நம்ம சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரே போர் அடிக்குது, டைமே போகலை. ஆனால் வெளிநாடுகளில் டைம் போதலை அப்படின்றான். ஏன் போர் அடிக்கிறது? நம்முடைய நேரத்தை திட்டமிட்டு நாம் பிரயோஜனப்படுத்துவதில்லை. கடந்த நாட்களிலே நம்முடைய கிளை சபை ஊழியர்கள்லாம் அழைத்து, நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் இரவு தூங்குகிற வரை தினமும் என்ன பண்ணுறீங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய டைம் டேபிளில் நிறைய கேப். என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே நேரத்தை அநேகர் வீணடித்து கொண்டிருக்கிறதை காண முடிந்தது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் உங்கள் நாட்களை திட்டமிடாமல் வீணடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இனி வருகிற நாட்களில் கர்த்தர் அதை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஞானம் உள்ளவர்கள் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து முடித்தவுடன் முதல் வேலையா அன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணுன்றதை பிளான் பண்ணணும். எழுத தெரிந்தவர்கள் ஒரு பேப்பரை எடுத்து இன்னைக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுன்றதை பிளான் பண்ணணும். அதே போல ஒரு வாரத்தை துவங்கும் பொழுது பொதுவாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள், ஆனால் நமக்கு அந்த நாள் ஆராதனையெல்லாம் முடித்து திங்கக்கிழமை தான் வேலை துவங்குகிறது. அப்போ திங்கக்கிழமை இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஒவ்வொரு நாளும் முக்கியமான வேலைகள் என்னென்ன செய்யணும், கரண்ட் பில் என்னை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் என்னை கட்டணும், வாடகை என்னை கொடுக்கணும், மளிகை என்னை கொடுக்கணும், எல்லாத்தையும் மனதில் திட்டமிடணும். இல்லை என்றால் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி வைக்க வேண்டும். அதே போல ஒரு மாதம் பிறக்கும் பொழுது 1ஆம் தேதி பிறக்கும் பொழுது இந்த மாதத்தில் நான் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன, இந்த மாதத்துக்குரிய காரியங்களை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் ஒரு நாளும் உங்கள் நாட்கள் வீணாக மாறாது. அல்லேலூயா. அந்த மாதத்தை முடிக்கும் பொழுது பரவாயில்ல, இன்னைக்கு திட்டமிட்டபடி இந்த மாதத்தை பிரயோஜனப்படுத்தினோம் என்று நாம் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்த முடியும். நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷத்துக்குரிய பிளானை போட்டுருவோம். கடந்த நவம்பரில் எல்லா கிளை சபை ஊழியர்களும் இணைந்த பொழுது அந்த வருஷத்தில் 2025 முக்கியமான நாட்கள், எப்பப்பெல்லாம் ஜெபம் நடத்த வேண்டும், எப்பெல்லாம் விசேஷ கூட்டங்கள் வைக்கணும், எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டோம். அப்போ ஒரு வருடத்துக்காக முன்கூட்டியே திட்டமிடுவதனால் அந்த நாட்களை வீணாக்காமல் அதை பிரயோஜனப்படுத்த முடிகிறது. அதே போல நான் நிறைய புஸ்தகங்கள் எழுதுகிறேன். நிறைய பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி டைம் இருக்கிறது? ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு செக்ஷனில் பிரஸ்பீட்டராக இருக்கிறீங்க, இது இல்லாமல் ஸ்தாபனத்தில் நிறைய பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார்கள், இதன் மத்தியில் எப்படி புஸ்தகங்களை எழுதுகிறீர்கள் என்று அநேக பாஸ்டர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், காலத்தை நாம் திட்டமிட்டால் நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அது ஒரு பெரிய ஸ்டடி. இப்போ நான் உட்காந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாள் நம்ம கற்றுக்கலாம். அப்போது இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். அந்த நாளை துவங்குவதற்கு முன்பு இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும். பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த கிளையண்ட்டை பார்க்கணும்,
வேலை போகிறீர்கள் என்றால் இன்னைக்கு வேலையில் என்னென்ன வேலைகளை முடிக்கணும். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னைக்கு நான் எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த லெசனை படித்து முடிக்கணும். அன்னன்னைக்கு நீங்கள் திட்டமிடுவீர்கள் என்றால் டென்ஷன் இல்லாமல் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு பிபி வராது, சுகர் வராது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஏதாவது வீடுகளுக்கு போனால் காஃபியில் சுகர் போடலாமா பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு நோ சுகர் நோ பிபி. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சுகர் போடலாம். ஏன் பிபி கிடையாது, ஏன் சுகர் கிடையாதுன்னா டென்ஷன் கிடையாது. ஏன் டென்ஷன் கிடையாது? எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபை இவ்வளோ பெரியதாக இருந்தாலும் திட்டமிட்டு காரியங்களை செய்வதனால் டென்ஷன் இல்லை. அது மாத்திரமல்ல, நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எபேசு சபைக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால். நாட்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? பொல்லாத ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் நல்ல நாட்களா? ஒவ்வொரு நாளும் வேதனையான செய்திகள். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு வாலிப பிள்ளைய ஒருத்தன் தைரியமாக உள்ள நுழைஞ்சு அவளை பலாத்காரம் பண்ணியிருக்கிறான். அவ்வளோ பாதுகாப்புகள் நிறைந்த இடம். மக்கள் மாணவர்கள்லாம் கொதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பொல்லாத செய்திகள், ஒவ்வொரு நாளும் வேதனையான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் கர்த்தர் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளை கூட வீணாக்கவே கூடாது. இந்த நாள் எனக்கு வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லாதபடி ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் நாம செய்கிற காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த நாளை நமக்காக செலவிடாமல் அதை நாம் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக செலவிட்டு கொண்டிருப்போம். அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிலர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்மேனா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் திருப்திப்படுத்தணும்னு நினைப்பேன். ஒரு நாள் பாஸ்டர் ஜெயபால் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை சொன்னார். ஜான்சன், நீ எஸ்மேனா இருந்தா நீ வந்து ஊழியத்திலே முன்னேற முடியாது. லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, லேர்ன் டு சே நோ. முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா சிலர் மற்றவங்க வேலையை உங்க மேல திணிச்சிட்டு அவங்க ஜாலியா ஓபி அடிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது. அப்போ நமக்கு தேவையில்லாத வேலையை மற்றவங்க நம்ம தலையில கட்டுறாங்கன்னா நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாளில் நான் கற்றுக்கொண்ட அந்த லெசன் இன்றைக்கு வரை எனக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு வேலை எனக்கு தரப்படுகிறது என்றால் அது எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலையா இல்லை இன்னொரு ஆள் வேலையை என் தலையில கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பொலைட்டா சாரி, ஐ ஹாவ் நோ டைம், அதை நம்ம பொலைட்டா என்ன பண்ணிடணும், சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, முன்னுரிமைகளை சரி செய்ய வேண்டும். புதிய வருடத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க, புதிய வருடத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த we must set our priority according to the Bible. வேதம் சொல்கிறபடி நம்முடைய முன்னுரிமைகளை சீர் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ப்ரையாரிட்டி தாறுமாறா இருக்கிறது. சிலரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பணம் தான் முக்கியம், பணத்தை நான் சம்பாதிக்கணும், நான் பணக்காரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பணத்தை தங்கள் வாழ்க்கையின் முன்னிலையில் வைக்கிறதை பார்க்கிறோம். சில மக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எது முக்கியம்? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். எப்பொழுதும் அவங்க நினைவு எதை பற்றி தான் இருக்கும்? காலையில் என்ன சாப்பிடலாம், மதியானம் என்ன சாப்பிடலாம், ராத்திரி என்ன சாப்பிடலாம், 24 மணி நேரமும் சாப்பாடு. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை, எனக்கு வேலை தான் முக்கியம், ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க. மேனேஜரே எப்பா லீவ் எடுப்பா, முடியாது சார், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் தவறு இழைக்கிறார்கள். எதை முதலாவது வைக்கணுமோ அதை வைக்காம
எதை கடைசியில வைக்கணுமோ அதை முதலிடத்திலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் எதை முதலாவது வைக்க வேண்டும், எதை இரண்டாவது வைக்க வேண்டும் என்று தெளிவாக வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய பிரையாரிட்டி, நாம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமை, முதல் உரிமை, பிரதான உரிமை கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:33 நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் தேடுகிற பூமிக்குரிய உணவு, உடை போன்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டு விடும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசிகளுக்கு நெத்தி அடி ஆண்டவர் சொல்றாரு, வேலை வேலை, பணம் பணம், சாப்பாடு சாப்பாடுன்னு ஓடுறியே, அதெல்லாம் ரெண்டாவது வை. முதல்ல எதை வை? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஃபர்ஸ்ட்ல வை. அவருக்கு முதலிடம் கொடுத்தினா நீ எதை தேடி ஓடி கொண்டிருக்கிறாயோ அந்த பணமும் அந்த பொருளும் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஞானம் இல்லாததினால் கடந்த வருடம் எத்தனையோ விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வராமல் வேலைக்கு ஓடினவர்கள் உண்டு. கடந்த நாட்களிலே காலையிலே ஆண்டவருடைய முகத்தை கூட தேடாமல் எனக்கு வேலை முக்கியம், பணம் முக்கியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த வருடத்தின் இந்த நிறைவில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ என்னை தவிர மற்ற எதை முதலிடத்தில் வைத்தாலும் அது உன் வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வர முடியாது. இந்த வருடத்தின் இந்த நிறைவு நாட்களிலே உன் வாழ்க்கையின் முதல் உரிமை, முன்னுரிமை, பிரதான உரிமை கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒரு சிறிய வேலை கூட நம்மளால செய்ய முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் இல்லாமல் அணு கூட அசையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பக்கத்தில் உங்க கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. பணத்தை சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க கிருபை கொடுப்பவர் அவர்தான். வேலை போனாலும் வேலை போக பலன் கொடுப்பவர் அவர்தான். அப்படியே வேலை செய்தாலும் சம்பளம் வீட்டுக்கு வர உதவி செய்பவரும் அவர்தான். எத்தனை பேர் ஓடி ஓடி உழைச்சி அவன் ஏமாத்திட்டான் பாஸ்டர். 2 மாதம் சம்பளத்தை ஏமாத்திட்டான், ஓட்டியை ஏமாத்திட்டான். ஏன் ஏமாத்தினா? நீ பணம்னு ஓடினியே தவிர கர்த்தரை என்ன பண்ணல, உன் வாழ்க்கையின் முதலிடத்துல வைக்கல. அதனால கண்டவன்லாம் உன்னை ஏமாத்திட்டு ஓடிடுறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ முதல் இடத்துல வச்சிட்டினா நீ தேடுகிற எல்லாம் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாலிப வயதில் 17 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த வேதத்தை நான் வாசித்த பொழுது அந்த வேத வசனங்கள் என் வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. இந்த வசனம்லாம் நான் முதல் முறை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனங்கள் எல்லாம் பசுமரத்து ஆணி போல என் இதயத்தின் ஆழத்தில் பாய்ந்தது. என் வாழ்க்கையிலே முதல் உரிமை கர்த்தருக்கு மாத்திரமே என்று தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவருக்கு அடுத்ததான் மற்ற எல்லாம். நான் ஊழியத்துக்கு சென்ற பொழுது எங்கள் அம்மா கதறி அழுதார்கள், நீ மூத்த பையன், நீ வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறாயே, குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது. நான் சொன்னேன், அம்மா எனக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் நான் இதுவரை பொறுமையாக இருந்தேன். தம்பிகள் இப்போ தலையெடுத்து விட்டார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் போகிறேன் என்று. அவங்க இப்படி போனினா எப்படி குடும்பத்தை எப்படி பார்ப்பது என்று அழுதார்கள். அப்போ நான் சொன்னேன், 3 முறை பயங்கரமான விபத்து எனக்கு நேர்ந்தது. ஆனால் அந்த விபத்து நேரத்தில் ஒரு மயிரிழையில், ஒரு நொடி பொழுதில் நான் உயிர் தப்பினேன். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்போ ரட்சிக்கப்படலை. நான் அந்த விபத்தில் செத்து போயிருந்தா என்னம்மா பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க மரணம்னாவே பயம் இல்லை. பையன் இப்படி கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆகிட்டு சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போ, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தை பிரிந்து சபையை பிரிந்து நான் பெங்களூர் போகும்பொழுது அழுதுகிட்டே போகிறேன். பஸ்ஸில் ஒரு 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 பறவை கூட்டில் இருந்து பிரிக்கப்படுவது போன்ற ஒரு உணர்வு. அழுதுகிட்டே போகிறேன், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் என்று சொல்லி.
ஆனாலும் எனக்குள்ள இருந்த வைராக்கியம், இந்த உலகத்தில் தாயை விட, தகப்பனை விட, நண்பர்களை விட, உறவுகளை விட எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு என் வாழ்க்கையில் என் கர்த்தரை முதலிடத்தில் வைத்தேன். வேலை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், கர்த்தர் போதும் என்று வந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் எதெல்லாம் வேணான்னு சொன்னனோ எல்லாவற்றையும் 100 அத்தனையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா இப்போ எங்கள் கூட தான் இருக்கிறார்கள். எல்லாமே உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் 3 தம்பிகள் இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கூடவே நான் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு உறவுகளாக உங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான உறவுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லாமே இல்லை என்று சொல்ல ஒன்றுமில்லை என்கிற நிலையில் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தரை ஒரு மனிதன் முதலிடத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கடந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் கர்த்தரை முதலிடத்தில் வைத்தாயா? அல்லது வேலை, பிஸ்னஸ், படிப்பு, சொந்தம், பந்தம் என்று நீ ஓடிக்கொண்டிருந்தாயா? அதெல்லாம் நமக்கு தேவை, வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் 2வது இடத்துல தான் இருக்கணும். உன் வாழ்க்கையின் முதலிடத்தில் கர்த்தர் வைக்கப்பட வேண்டும். 2வது இடத்தில் எதை வைக்கணும் தெரியுமா? பணத்தை அல்ல, வேலையை அல்ல, பிஸ்னஸை அல்ல, உன் குடும்பத்தை நீ வைக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் நிறைய சகோதரர்கள் தவறு செய்கிறீர்கள். குடும்பத்தை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, சபையை விட வேலை தான் எனக்கு முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இங்கே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த பந்தங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனான். விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை அவன் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும், அவன் தேவன் கொடுத்த விசுவாசத்தை மறுதலித்தவனும், அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எத்தனை சம்பாதித்தாலும், எத்தனை வேலை என்று ஓடினாலும் எல்லாம் குடும்பத்துக்காக என்பதை மறந்துவிடக் கூடாது. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உழைப்பதெல்லாம் யாருக்காக? அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன்ட்டு நீ குடும்பத்தை கவனிக்காம 24 மணி நேரமும் வேலை, பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்தீங்கன்னா, குழந்தைங்க வளரும் பொழுது அம்மா அங்கிள் வந்துட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து குழந்தைங்க என்ன சொல்லும்? அங்கிள்னு சொல்லும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த குழந்தைங்களுக்காக தான் நான் வேலை செய்கிறேன், குழந்தைங்களுக்காக தானே உழைக்கிறேன், இதுங்களுக்காக தானே ராத்திரியும் பகலும் ஓடுறேன். சரி, பணத்தை கொடுத்து விட்டால் போதுமா? அந்த குழந்தைகளுக்கு தகப்பனின் அன்பு வேண்டாமா? தாயின் அன்பு வேண்டாமா? எத்தனை சகோதரிகள் இன்னைக்கு குடும்பத்தை விட எனக்கு வேலை தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அறிவார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களோடு நேரம் செலவிட்டு, அவங்களோடு விளையாடி, கொஞ்சி, சந்தோஷமாய் அந்த பிள்ளைகளோடு நீங்க ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இல்லாமல் பணம் ஓடிட்டு, ஒரு நாள் வரும் உங்க கையில பணம் இருக்கும், ஆனா பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள். கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் போயிடுவாங்க. அப்போ ஐயோ என் பிள்ளைங்களை பார்க்கணுமே, பிள்ளைங்களோட கொஞ்சணுமேனா காலம் கடந்து போய்விடும். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ப்ரையாரிட்டியை மாற்றிக்கொள், முன்னுரிமையை மாற்றிக்கொள். வேலை அவசியம்தான், பணம் அவசியம்தான். ஆனால் அதைவிட குடும்பம் மிக மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஊழியர்கள் அவங்க குடும்பத்தை விட ஊழியம்தான் முக்கியம் என்று ஓடினதினால் எத்தனையோ ஊழியர்களுடைய குடும்பம், பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வழி தவறி போய்விட்டார்கள். எனக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியர், அவருடைய சபையில் லட்சக்கணக்கான மக்கள் வருகிற ஒரு சபை. ஆனால் அவருடைய மகன் ட்ரக் அடிக்டா மாறிட்டார். இன்னொரு மகன் அவர் பிஸ்னஸ் பண்ணிட்ட, எனக்கு ஊழியமே வேண்டாம், எங்கள் அப்பா ஊழியம் ஓடினாரு தவிர எங்களை கவனிக்கல, எங்கள் குடும்பத்தை கவனிக்கல, அப்படிப்பட்ட ஊழியமே வேண்டாம் என்று ஒரு மகன் ஊழியத்துக்கே வராமல் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டார். இன்னொரு மகன் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார். என்ன விஷயம்னா, ஊழியம் என்று ஓடிக்கொண்டிருந்தார், சொந்த குடும்பத்தை கவனிக்கவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு மணி நேரம் பிள்ளைங்களோடு உட்காருங்க. டீனேஜ் ஆகிட்டா நீங்கள் கூப்பிட்டாலும் உட்காராதுங்க, போப்பா எனக்கு வேலை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும், ஓடிடுங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவங்களோட நேரம் செலவிடுங்கள், விளையாடுங்கள், சந்தோஷமாக இருங்க. அதுதான்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம் என்கிற சீர்வரிசை முன் வரிசையை சரி செய்து கொள்ளுங்கள். மூன்றாவது தான் மற்ற காரியங்கள். நமக்கு சமுதாயம், மற்ற உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாமே மூன்றாவதா வைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே ஆண்டவர் அதை குறித்து சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு சாரம் இல்லாம போச்சுன்னா, உப்பின் தரம் போய்விட்டால் அது வெளியிலே கொட்டப்பட்டு வீணாகிவிடும். ஆகவே நீங்கள் சாரம் உள்ள உப்பாய் காணப்பட வேண்டும். 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பண்பான தேவ பிள்ளைகளே, முதல்ல தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது சமுதாயம். நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகள், வேலையில் இருக்கிற நம்மோடு கூட வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் மூணாவது இடத்துல வைக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்பாகவும் நாம் பிரயோஜனமாக இருக்கணும், சாட்சியா இருக்கணும். உப்பு எப்படி அது மற்றவர்களுக்கு சுவை கொடுத்து தன்னுடைய சாரத்தை பயன்படுத்துகிறதோ, அதே போல் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாத பாத்திரங்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற வெளிச்சத்தை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? போற இடமெல்லாம் இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சாட்சி இருக்கணும், அவர் கிறிஸ்டியன்பா, பொய் சொல்ல மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, நம்மள மாதிரி தண்ணி அடிக்க மாட்டாரு, அவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, அவர் கிறிஸ்டியன்பான்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அதுவா கிறிஸ்டியன்? அந்த அம்மாவா? ஐயோயோ, வாய்ப்பாது, அதுகிட்ட வாய் கொடுத்து மாட்டிடாத. ஞாயிற்றுக்கிழமான பைபிளை தூக்கிட்டு போகும், ஆனா திங்கக்கிழமை வேலைக்கு வந்தா அடாவடி பண்ணும்பா அப்படின்ற பேரை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. சமுதாயத்திலும் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும், சமுதாயத்துக்கு பிரயோஜனமுள்ள உப்பாக இருக்கணும். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு வாலிப மகன் தன் வாழ்நாளில் நண்பர்கள் தான் முக்கியம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருந்தான். அப்பா அம்மா, டேய் வீட்டில் கொஞ்ச நேரம் இருறானா, போங்க டாடி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்திலே தகப்பனோடு பேசுவதை அவன் நிறுத்தினான். ஆனாலும் அப்பா அவனை நன்றாய் படிக்க வைத்து அவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைத்த பொழுது வெளிநாடு போவதற்கான எல்லா விசா, பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை அனுப்பி வைத்தார். அங்கே வெளிநாட்டுக்கு போய் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அவன் குடும்பத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான். நண்பர்கள் என்று ஓடினோம், ஆனா அப்பா அம்மாவை நம்ம விசாரிக்காம விட்டுட்டோமே, அப்பாவுக்கு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே. அப்பா எத்தனை முறை வீட்டில் இருறானார், போங்க டாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு ஓடணுமே என்று சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். அப்போ ஒரு நாள் அவன் தீர்மானம் எடுத்தான், விடுமுறைக்கு நான் வீட்டுக்கு போனவுடன் அந்த விடுமுறை எத்தனை நாட்கள்னாலும் வீட்டில் அப்பா அம்மா கூட நேரத்தை செலவிடுவேன் என்று தீர்மானம் எடுத்தான். அது போலவே விடுமுறை நாள் வந்தது. ஏர்போர்ட்டில் அவன் இறங்கின பொழுது அப்பா அம்மா வந்திருக்கிறாங்களான்னு கண்கள் எட்டி எட்டி பார்க்கிறது. யாருமே வரல, ஒரே ஒரு உறவினர் மாத்திரம் சோகமான முகத்தோடு நிற்கிறார். ஏன் அப்பா அம்மா வரல? அவர் சொன்னார், எப்பா ராத்திரி தான் உங்க அப்பா மாரடைப்பில் செத்து போனார் என்று சொன்னார். அவன் ஏர்போர்ட் கூட என்று பார்க்காமல் கதறி கதறி அழுதான். அப்பா, நீங்க உயிரோடு இருக்கிற வரை உங்க கூட நான் நேரமே செலவிடலையே, உங்க கூட நேரம் செலவிடலாம் நான் நினைத்த பொழுது நீங்க உயிரோடு இல்லை என்று சொல்லி அவன் கதறி கதறி அழுதான். இன்னைக்கு அன்பான வாலிப மகனே, வாலிப மகளே, அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களோட நேரம் செலவிடுங்க. பெற்றோர்களே, பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கூட இருக்கும் பொழுது அவங்களோட நேரம் செலவிடுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி போன அப்புறம் என் பிள்ளை கண்ணிலேயே இருக்குதே, நான் பார்க்கணுமேன்னு சொல்லி என்ன அர்த்தம் இருக்கிறது? ஆகவேதான் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். முதலாவது தேவன், சொல்லுங்க, முதலாவது தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் சமுதாயம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற கடமை, தவறுகளை சீர் செய்யுங்க. லைஃப்ல தவறு செய்வது மனுஷீகம். நம்ம எல்லாருமே மனிதர்கள், பல விஷயங்கள்ல தவறுகிறோம், வார்த்தையில தவறுகிறோம், செய்கையில தவறுகிறோம்.
விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மனிதர்கள். சில நேரங்களில் தவறுகிறோம். ஆனால் தவறிவிட்டோம் என்று உணர்ந்தவுடன் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் தவறிவிட்டேன் என்பதை உணராமல் என்னை நானே நியாயப்படுத்திக் கொள்வேன் என்றால் ஒரு நாளும் நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. ஆகவேதான் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் கர்த்தர் சொல்கிறார், தவறுகளை முதலாவது உணர கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே சங்கீதம் 19:12 நாம் பார்க்கிறோம். 19வது சங்கீதம் 12வது வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கிட்ட இருக்கிற குறையை நாம் உணர்வது எளிதா, மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறையை உணர்வது எளிதா? ஒரு முறை நான் பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் பைக்கில் பகலில் லைட் போடக்கூடாது. அப்போ எதிரில் வர்ற பைக் லைட் எரிஞ்சுது. அப்போ நான் சிக்னல் பண்ணேன், லைட் எரியுது, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் சிரிச்சுக்கிட்டே ஆஃப் பண்ணிவிட்டு அவர் சிக்னல் காமிக்கிறார். என்னன்னு பார்த்தா என் வண்டியில என்ன எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், அவருடைய தவறை நான் சரி செய்தேன், ஆனால் என்னுடைய தவறு எனக்கு தெரியவில்லை. பல நேரங்களில் அன்பான தேவ பிள்ளையே, அடுத்தவங்களுடைய தவறை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க. என்னுடைய மனைவி சரியில்லை பாஸ்டர், என்னுடைய கணவர் சரியில்லை பாஸ்டர், என் பிள்ளைங்க சரியில்லை பாஸ்டர், நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க சரியில்லை, நம்ம சர்ச்சில் இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க ஒருத்தர் கூட சரியில்லை, கடைசியில் நீங்களும் சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சரியில்லை சரியில்லை நம்ம சொல்லிட்டு வரோமே. முதல்ல நாம சரியா இருக்கிறோமா? முதல்ல நான் சரியா இருக்கிறேனா? என்னை குறித்து என்றைக்காவது யோசித்திருக்கிறேனா? நான் பர்ஃபெக்ட், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, எல்லாம் எதிராளிகிட்ட தான் பிரச்சனை என்று நீ சொல்வாய் என்றால், அன்பான தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தின் நிறைவில் கர்த்தர் சொல்றாரு, அடுத்தவங்களை குறை பேசுறதை விட்டுட்டு முதல்ல உன் குறையை உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவ்வளவு ஈஸியா ஒருத்தன் தன்னுடைய பிழைகளை உணர முடியாது. யாராவது நம்முடைய பிழையை சொன்னால் நம்ம கோபம் தான் வருகிறது. பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் அவங்க பண்ற தப்பை சொல்லி பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும், வாய் மூடிட்டு போ, நீ படிக்கல, உனக்கு என்ன தெரியும்? இவங்களை படிக்க வச்சதே பிள்ளைங்க தான், அப்பா தான். ஆனால் அந்த அப்பா அம்மாவே உனக்கு படிக்க தெரியாது, உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று பிள்ளைகள் எதிர்த்து பேசுவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உன் பிழையை சுட்டி காண்பிக்க உரிமையுள்ளவர்கள் உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் என்பதை மறந்து விடக்கூடாது. அவங்க உன் பிழையை சுட்டி காண்பிக்கும் பொழுது, சாரி டாடி, சாரி மம்மி, என்னை சரி பண்றேன்னு சொல்ற தாழ்மை உனக்கு இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ளவே முடியாது. இரண்டாவதாக, உன் பிழையை சுட்டி காண்பிக்க உரிமை உள்ளவர்கள் உனக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள். ஆனால் இன்னைக்கு ஆசிரியர்கள் பிள்ளைங்க குறையை சுட்டி காண்பித்தால் உடனே டீச்சர் என்னை திட்டினாங்க, நான் சூசைட் பண்ணி சாக போறேன்ட்டு இதுங்க ஓடுதுங்க பிள்ளைங்க. ஆசிரியர்கள் குறைகளை திருத்த முடியவில்லை. அதே போல உனக்குள்ள இருக்கிற குறைகளை திருத்த உரிமை உள்ளவர் உன்னுடைய போதகர் என்பதை நீ மறந்து விடாது. அது எப்படி பாஸ்ட் என்ன திருத்தலாம்? அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அவர் இப்படி என்னை இப்படி சொல்லலாம்? அன்பான தேவ பிள்ளையே, ஊழியக்காரன் உன் ஆவிக்குரிய தகப்பன். பெற்ற தகப்பன் உன்னை திருத்துவது போல ஊழியக்காரன் உன் குறைகளை சொல்லி உன்னை திருத்த அவருக்கு உரிமை உண்டு. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டினாவே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ சறுக்கி விட்டாய். அவர் என்னை பத்தி பேசுறார், என்னை பார்த்து பேசுறார். உன்னை பார்த்து பேசாம நான் என்ன வானத்தை பார்த்தா பேச முடியும்? என்னை பத்தி யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, அதனால தான் பாஸ்ட் என்னை பத்தி புட்டு வைக்கிறார். இதெல்லாம் இந்த எண்ணத்தெல்லாம் மாற்றுங்க. அன்பான தேவ பிள்ளையே, நான் புல்பீட்டில் நின்று எந்த தனி மனிதனையும் குற்றப்படுத்தி நான் பேசுவதில்லை. எந்த தனி விசுவாசியும் புல்பீட்டில் நின்று பின் பாயிண்ட் பண்ணி நான் சொல்கிறதில்லை. ஏனென்றால் எனக்கு என்ன பயம்? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு நேருக்கு நேர் பேச எனக்கு தைரியம் உண்டு. நான் இது புல்பீட்டில் இருந்து புல்பீட்டு பின்னாடி பதுங்கி இருந்து உங்களுக்கு பற்றி பேசணும். சபையில் யாராவது தப்பு பண்ணால் நேரடியாக கூப்பிட்டு பேச எனக்கு தைரியம் உண்டு. அதனால் நான் புல்பீட்டில் நின்றுக்கிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு யாரை குறித்தும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு மனம் குத்துகிறது என்றால் ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். அல்லேலூயா. பாஸ்ட் மூலமா ஆவியானவர் பேசுகிறார், என்னை நான் திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு நீ நினைத்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர் என்னை பார்த்து பேசுறார், என்னை பத்தி பேசுறாரு, அவர் என்னதான் மறைமுகமா பேசுறார். இந்த எண்ணம் வருகிறது என்றால் அது ஆவியானவர் கொடுக்கிற எண்ணம் அல்ல, அது பிசாசு கொடுக்கிற எண்ணம்.
அதனால்தான் இங்க வேதம் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் பிழைகளை ஒருவர் சுட்டி காண்பிக்கிறார் என்றால் அவங்க தான் உங்களை நேசிக்கிறவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. குறை சொல்வது வேறு, குற்றப்படுத்துவது வேறு. உங்கள் பிழைகளை சுட்டி காண்பித்து உங்களை திருத்துவது வேறு. வேதத்திலே நீதிமொழிகள் 27:6 நாம் பார்க்கிறோம். 27:6 வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள், நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்கள் சிநேகிதன் உங்களை அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். சத்துருவிடும் முத்தங்களோ, நீங்க தப்பு பண்ணும்போது பரவாயில்ல, இதெல்லாம் தப்பே கிடையாது என்று சொல்லி எதிரியாக இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஹல்லேலூயா. நல்ல நண்பன் திருத்துவான், கெட்ட நண்பன் என்ன பண்ணுவான்? என்கரேஜ் பண்ணுவான். குடிடா, அதெல்லாம் தப்பு இல்லடா, குடி, ஒரு பேக்கு 2 பேக்கு நான் வாங்கி தரேன், குடி. இது கெட்டவன். நல்லவன் என்ன பண்ணுவான்? பலார்னு ஒரு அறை விடுவான். எதுக்குடா இந்த கெட்ட பழக்கம்? இன்னைக்கு நீ ஜாலியா குடிப்ப, நாளைக்கு நீ இதுக்கு அடிக்ட் ஆயிடுவ, வேண்டாண்டான்னு அடிப்பான். யாரை ரொம்ப பிடிக்கும்? அடிக்கிறவனை பிடிக்குமா? போடா, நீ என் கூட பேசாத, அவன் பாரு என் ஃப்ரெண்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரான், அவன் தான்டா என் நண்பன், நீ என்னடா நண்பன் சொல்லி திருத்துறவனை நமக்கு பிடிக்காது. அவனை விட்டு விலகிடுவான். நம்மளை என்கரேஜ் பண்ணுறான் பாருங்க, அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பீங்க. கடைசியில் அவன் ஏன் ஊற்றி கொடுக்குறான் தெரியுமா? இன்னைக்கு உங்களை ஊற்றி கெடுத்துட்டா நாளைக்கு அவனுக்கு காலமெல்லாம் நீங்கள் ஊற்றி கொடுப்பீங்க. டேய், நீ அன்னைக்கு எனக்கு ஊற்றின இல்லை, இன்னைக்கு நான் ஊற்றுறேன்டான்ட்டு காலமெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருப்பீங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். யாராவது உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார்கள் என்றால் அவங்க மேல கோபப்படாதீங்க. பதிலுக்கு சரி, என்னை திருத்திக் கொள்கிறேன், தேங்க்யூ என்று சொல்வீர்கள் என்றால் அதுதான் ஆவிக்குரிய பக்குவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் விசுவாசிகள் சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு, பாஸ்டர் தப்பா நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன், தப்பா நினைச்சிடாதீங்க. நான் சொல்வேன், அப்படிலாம் நினைக்கல. சபையில் சில விஷயங்கள் என்னுடைய கவனத்துக்கு வருகிறது என்றால் அதில் தவறு இருந்தால் என்னை சரி பண்ணி கொள்வேன். சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை மாதிரி எல்லா பாஸ்டரும் கிடையாது. சில பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால் நீ யார் என்ன கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறீங்களே, தேங்க்யூ பாஸ்டர்ன்னு சொல்லி சில விசுவாசிகள் சொல்வார்கள். காரணம் என்ன? பிழைகள் சபையானாலும் ஊழியனானாலும் பிழைகள் இயற்கை. அதை சுட்டி காண்பிக்கும் பொழுது உண்மையாக அந்த பிழை இருக்கும் என்றால் அதை திருத்திக் கொள்வது தான் நல்ல மனிதனுக்கு அழகு. ஆகவே தான் இந்த வருடத்தின் இந்த நிறைவில் 2024 நிறைய பிழைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். என்கிட்ட தப்பே கிடையாது என்று உங்களை நீங்கள் நீதிப்படுத்தி கொள்ளாமல், என்னிடத்திலும் தவறு உண்டு என்று என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மாற்றம் துவங்கிவிடும். ஹல்லேலூயா. என்கிட்ட பிரச்சனையே இல்லை பாஸ்டர், எல்லாம் என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீதிப்படுத்தாதீங்க. என் கணவர் சரியில்லை பாஸ்டர், எல்லா பிரச்சனையும் காரணம் அவர்தான் என்று நீங்க எஸ்கேப் ஆகாதீங்க. என்னிடத்திலும் குறை இருக்கிறது, என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் 2025 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் காணப்படும். ஆகவேதான் இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நம்முடைய குறைகளை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதற்கு நமக்கு தேவை உணர்வுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இந்த 3 கடமைகளை நாம் சரியாய் நிறைவேற்றுவோம் என்றால் வருகிற புதிய வருடம் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமான வருடமாய் காணப்படும். ஆகவே இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று இந்த கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக, ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை நடத்தி வந்த, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா என்று சொல்லி ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போமா? ஊரியபனு ஷபலபரணமா. நன்றி 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 ஆண்டவரே. 2024வது வருடம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய வருடம் ஆசீர்வாதமான வருடமாய் காணப்பட நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் நாட்களை என்னும் அறிவை தருவீராக. ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற வைர கல் என்பதை நாங்கள் அறிய உதவி செய்வீராக.
அதை வீணாக தண்ணீரிலே போட்டு விடாதபடி, அதை வீணடித்து விடாதபடி ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. பல நேரங்கள்ல எதற்கு முன்னுரிமை தரணும்னு தெரியாம அநேக நேரங்களில் நாம் தேவையற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விடுகிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இந்த நிறைவிலே ஆண்டவர் சரியான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க நம்மை அழைக்கிறார். பணத்தை முதலிடத்தில் வைத்தாலோ, நண்பர்களை முதலிடத்தில் வைத்தாலோ, வேலையை முதலிடத்தில், பிஸ்னஸை முதலிடத்தில் வைத்தாலோ உங்க வாழ்க்கையிலே அநேக சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு முன்னுரிமைகளை நாம் சீர்படுத்த வேண்டும். முதலாவது நம் வாழ்க்கையின் பிரதான ஸ்தானத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையின் முதல் இடத்தில் உம்மை நான் வைக்கிறேனப்பா. பல நேரத்தில் உங்களை 2வது இடத்துல வச்சுட்டேன். எனக்கு வேலை முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், ஃபேமிலி முக்கியம், என்னுடைய சமுதாயம் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்னை ஆண்டவரே உம்மை முதலிடத்தில் வைக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையின் முதலிடத்துல இருந்தா காலையில் எழுந்த உடனே முதல்ல அவரை தான் நீங்க தேடுவீங்க. காலையில் எழுந்த உடனே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்பா முகத்தை தான் நீங்க தேடுவீங்க. ஹல்லேலூயா. காலையில் ஆண்டவரே என்னை இந்த நாளில் வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆவியானுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆவியில நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள். அப்பாவை முதல்ல வச்சுட்டு அந்த நாளை நீங்க துவங்கி பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக மாறும், ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும். 2025 உங்களுக்கு ஒரு மேன்மையின் வருடமாய் காணப்படும். ஆண்டவருக்கு அடுத்து நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டியது உங்கள் குடும்பத்துக்கு. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே வேலையை விட, அப்பா பிஸ்னஸை விட, மற்ற நண்பர்கள் உறவுகளை விட எனக்கு குடும்பம் தான் முன்னுரிமை. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஹல்லேலூயா திருமணமான சகோதரிகள் சொல்லுங்க, எனக்கு என் கணவரை கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் வைப்பேன் ஆண்டவரே. சகோதரர்கள் திருமணமானவங்க சொல்லுங்க, என் மனைவியை கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் வைப்பேன் அப்பா. கர்த்தருக்கு அடுத்து என் மனைவி. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு அடுத்து என் தாய் தகப்பனை முதலிடத்தில் வைப்பேன் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு அடுத்துதான் மற்ற உறவுகள் என்கிற நிலையிலே கர்த்தாவே நான் குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன். 3வது நமக்கு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் தான் நம்முடைய மற்ற உறவுகள், நண்பர்கள், சபையார், விசுவாசிகள், நம்மோடு கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாம் 3வது இடத்துல தான். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த முன்னுரிமையை சீர் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த முன்னுரிமையை சீர் செய்ய ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தருவீராக. கடந்த நாட்களில் இதில் நான் முன்ன பின்ன இருந்திருந்தா இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, புதிய வருடத்தில் புதிய ஒரு ஆரம்பத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வருடத்தில் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிழைகளை முதலாவது நாம் உணர வேண்டும். 2 கரங்களையும் உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, அப்பா என் பிழைகளை நான் உணரக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவீராக. ஆவியானவரே என் பிழைகளை நான் உணரத்தக்க மனப்பக்குவத்தை எனக்கு தருவீராக. மற்றவங்க குறைகளை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறேன்பா. என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லை, ஊழியக்காரங்க சரியில்லைன்னு சொல்லி ஈஸியா நான் பிழையை கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா எனக்குள் இருக்கிற பிழைகளை உணர எனக்கு கிருபை தருவீராக. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். என் பிழைகளை யாராவது சுட்டி காண்பித்தால் அவங்க மேல கோபப்படாம, தாய் தகப்பன் பிழைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது நான் கோபப்படாமல், கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் பிழைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது கோபப்படாமல், ஆசிரியர்கள் பிழைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது மாணவர்கள் கோபப்படாமல், ஊழியர்கள் பிழைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது விசுவாசிகள் கோபப்படாமல் அவர்கள் தங்கள் பிழைகளை உணர்வார்கள் என்றால் 2025வது வருடம் நிச்சயமாக அது மகிழ்ச்சியின் வருடமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வருடமாய் காணப்படும். ஆவியானவரே எங்கள் பிழைகளை உணர மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தவறு செய்து விட்டேன், ஐ எம் சாரி என்று நீங்க சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உருவாகிவிடும். என் மேல தப்பே கிடையாது, நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் என்றால் அந்த இடத்தில் ஒரு மனம் வராது. அதே நேரத்தில் செய்யாத தப்புக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க கூடாது. சாரி சாரி சாரி, எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்டாலும் அதனுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும்.
உங்கள் பிழைகளை நீங்கள் உணரும் பொழுது, ஆமா என் பக்கம் தப்பு இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன், நான் அதற்காக மனம் வருந்துகிறேன், ஐ எம் சாரி என்று எப்போ சொல்றீங்களோ அப்பொழுதே பிரச்சனைகள் மாறிவிடும். விசுவாசிகள் வாயில அடிக்கடி வர வேண்டியது நன்றி என்ற வார்த்தை. எப்பவும் நன்றி நன்றி, ஆண்டவரே நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. தவறு செய்யும் பொழுது சாரி என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்போது தேங்க்யூன்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். கரங்களை உயர்த்தி இந்த 3 வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாங்கப்பா. முதல்ல ஹல்லேலூயா, தேங்க்யூ. இரண்டாவது சாரி. இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு மிகவும் அவசியமான ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் இன்றைக்கு முழுமையாய் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த கடமைகளை செய்து புதிய வருடத்தில் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, நேரத்தை தகப்பனே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள அப்பா, காலத்தை ராஜா நாங்கள் முத்தை போல ராஜா இசப்பா, ஒவ்வொரு நேரத்தையும் அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை திட்டம் போட்டு தகப்பனே இசப்பா நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில உண்மை நாங்கள் முதலிடமாக வைக்க அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, முதலிடமாக தகப்பனே நாங்கள் உண்மை வைக்க என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தை அப்பா இசப்பா நாங்கள் பார்க்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராகப்பா. அமேன் தகப்பனே, குடும்பத்தோடு நாங்கள் நேரத்தை செலவிட என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ராஜா இசப்பா, சமுதாயத்திற்கு தகப்பனே நாங்கள் ஒரு நல்ல வெளிச்சமாகவும் உப்பாகவும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ராஜா எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒற்றுக்கொள்ள அப்பா அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை என் தேவனே நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வருகிற புதிய வருடத்துல ராஜா எங்களை அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ வளர என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.